பிக் பாஸ் சீசன் 9 முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இவங்களுடைய பிரச்சனை தீரவே இல்லை போல இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான டாஸ்க்கை கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு பிக் பாஸ். ஆனால் ஆடியன்ஸை பார்க்கும்போது என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு அண்டு கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்துட்டாரு அப்படிலாம் நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா அதை உறுதி செய்கிற வகையில் ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பணப்பெட்டியை எடுக்க யார் காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கானா வினோத் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னரா இருப்பாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே, அதாவது ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஆனா இல்லை அவர் வின் பண்ண வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு அந்த டீம் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. சபரி பக்கம் அவங்களுடைய பார்வை மாறி இருக்குது. ஏன்னா இப்போ சபரி திவ்யா இவங்க 2 பேரில் வின் பண்ண வைக்கலாம், சாண்ட்ராவை வில்லியா மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு வாரமாகவே இந்த பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வர 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 கானா வினோத்துடைய அந்த அவருடைய பழைய நிலைமை மாற ஆரம்பிச்சிடுச்சு. என்னாச்சு வினோத்துக்கு, அவர் ஸ்கெட்ச் போட்டாங்கப்பா அப்படின்லாம் நம்ம சேனல்லையே பார்த்துருக்கோம் வீடியோ. இப்போ அதே மாதிரி தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அவர் 18 லட்சம் ரூபாய் பெட்டியோட வீட்டுக்கு கிளம்பிட்டாருங்க. இப்போ வரைக்கும் இதை எந்த வீடியோ ப்ரூஃபும் இல்லை. ஆனால் இவர் நான் போமாட்டேன்னு சொன்ன வீடியோவும் இவரை தூண்டி விட்ட ஒரு நபருடைய வீடியோவும் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் பணப்பெட்டியை எடுத்துட்டாரா அப்படின்ற கேள்விக்கு எடுத்துட்டாரு. அதை உறுதி செய்கிற வகையில் அவங்களுடைய மனைவி என்ன போட்டிருக்காங்கன்னா, மக்களுடைய அன்புக்கு முன்னாடி இந்த டைட்டில்லாம் ஒன்றுமே கிடையாது, உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை இவ்வளோ நாளாக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மக்களேன்ட்டு கானா வினோத் அவர்களுடைய சார்பில் இருந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே உறுதி செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போவே நன்றி சொல்லிட்டா எப்படி, அவங்க டைட்டில் வின் பண்ணுவாருன்னு தான் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போவே நன்றி சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கானா வினோத் உள்ளே இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, ஏன்னா மக்கள் இந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க இல்லாமல் நான் கிடையாது, அதனால இன்னும் ஒரு வாரம் தான், நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கெத்தாக சொல்லிட்டு இருந்தாரு வெளியே. அப்படியே உள்ளே வந்தால் அரோரா கூட என்ன பேசிகிட்டு இருக்காரு. அரோரா தான் இங்கே டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த வாரம் கனி ஆதிரைலாம் வருவாங்க, எஃப்ஜேலாம் வருவாங்க. அந்த டைமில் இப்போ வெளியே போகிறவங்க இந்த பணப்பெட்டியோட எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஏன்னா அடுத்த வாரம் உள்ளே வராங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த நாளுக்கான அமௌண்ட்டை இருக்கும், ப்ளஸ் இவ்வளோ நாள் இருந்ததுக்கான அமௌண்ட், அதுவும் இல்லாமல் பணப்பெட்டி அமௌண்ட், இப்படி எல்லா அமௌண்ட்டும் வந்ததுன்னா அவங்களுக்கு என்ன லாஸ், எந்த லாஸும் கிடையாது. அதனால் யார் எடுக்க போகிறாங்கன்னு தான் தெரியல. எடுத்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அரோரா வினோத்தை தூண்டி விடுறாங்க. நல்லாவே பார்க்க முடியுது. அவரும் தலையை ஆடுறாரு. இதை ஏன் அரோரா வினோத் கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. வினோத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் அதை அலசி ஆராயிற ஒரு தன்மை அவருக்கு கிடையவே கிடையாது. ஒரு நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனால் இவர் எடுத்த முடிவு ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா 50 லட்சம் டைட்டில் அடித்தவங்களுக்கும் அந்த டேக்ஸ்லாம் போக பணம் கிடைக்கும். இவருக்கும் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ப்ளஸ் இது எல்லாமே அவர் நினச்சபடி நடந்திருக்கு. உண்மையாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் அவர் போயிருக்காரு. எந்த ஒரு நெகட்டிவ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பிக் பாஸ்க்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் இவர் இருந்திருக்காரு. உண்மையாலே அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் அவர் போனதை நினச்சி வருத்தப்படுறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் அவர் உள்ளே வருவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு வாரம் தானே, திரும்பவும் வருவார். எல்லாருமே எந்த அளவுக்கு வருத்தமாக கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய வீடியோஸில் பார்க்க முடியுது. அந்த வகையில் நீங்கள் கானா வினோத் அவர்களுடைய இந்த முடிவு அண்ட் அவரை தூண்டிவிட்ட அரோராவுடைய இந்த கேல்குலேஷன் மைண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அரோரா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்டில் சொல்லலாம். ஏன்னா அவங்க உள்ளே எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஆனால் சமீப காலமாக அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்பவே கேல்குலேட்டிவாக இருக்குது. இந்த பொண்ணுக்குள்ளே இப்படி ஒரு விஷயமா, அண்டு இந்த ஜென்ரல் நாலேஜ் அந்த ஒரு டாபிக் வரும்போது கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் மேக்ஸிமம் அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு தான் இருந்துச்சு. உண்மையாலே அரோரா டைட்டில் வின் பண்ணால் எப்படி இருக்கும், அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் சும்மாவே இருக்க மாட்டார். யாரையாவது சீண்டி விட்டு தூண்டி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசாக தினுசாக டாஸ்க்கை கொடுக்குறாரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ரோமோவில் என்ன நடந்திருக்குன்னா, யார் கூடலாம் வெளியே போயிட்டு நீங்கள் கனெக்ஷனே வச்சுக்கக்கூடாது, தொடர்பிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிற ஒரே பேர் விக்ரம், சாண்ட்ரா, இவங்க நேம் தான் வருது. அதில் விக்ரம் திவ்யா பேரை சொல்கிறாரு. திவ்யா நான் ரொம்பவே நம்பின ஒரு பர்சன் தான் சாண்ட்ரா. என்னதான் சண்டை வந்தாலும் டேரெக்டாக பேசிடுவோம், ரொம்ப நம்பினேன். ஆனால் சாண்ட்ரா என்னுடைய முதுகில்
குத்திட்டாங்க. உண்மையாலே நான் இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது, வெளியே போய் எந்த ஒரு கான்டாக்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபன்னான பர்சன். அதாவது அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அப்படி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா விக்ரமை பொறுத்த வரைக்கும் திவ்யா கூட நடந்த அந்த கிளாஷஸாக இருக்கட்டும் எல்லாமே தான் அவரை அவங்கள வெறுக்க வச்சுது. அதே மாதிரி தான் திவ்யா கத்த ஆரம்பித்தாங்க. ஸோ திவ்யா ஒரு பியூரான சோல். எது மனசில் பட்டாலும் டைரெக்டாக பேசிடுவாங்க. ஆரம்பத்தில் அது கத்துற மாதிரி இருந்தாலும் இப்போ மக்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ திவ்யா கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வியானா விக்ரமும் சொல்லுவாங்க. அண்டு சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ராவெலாம் வச்சு செஞ்சிட்ருக்காங்க உள்ள ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் பார்க்கும்போது நீ அவங்களுக்கு பண்ணல, அதுதான் நடக்குது, கர்மா இஸ் பூமராங் அப்படின்ட்டு கம்ருதீன் பார்வதி இந்த விஷயம் இப்போ உள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ ரெட் கார்டு இஷ்யூவால் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு சாண்ட்ராவை ஒவ்வொரு பக்கமும் கிடிச்சு தொங்க விட்டுட்ருக்காங்க. ஸோ சாண்ட்ரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆக்டிங். அப்படி தான் ரம்யா கிட்ட செம்ம ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரம்யா கண்டுபிடிச்சி போதங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நான் இப்படி தான் இருந்தேன், உங்ககிட்ட ஒரு பொய் இருந்தது நான் நினச்சேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் பொய் இருக்கவங்ககிட்ட எதுக்கு போகும்போது ஒப்பாரி வச்சாங்கன்னு தெரியல. ரிட்டன் உள்ளே வரும்போது கூட கட்டி பிடிச்சி அப்படியே முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சாண்ட்ரா கிட்ட வெளியே போய் நான் எந்த ஒரு கனெக்ஷனும் வச்சுக்க மாட்டேன்ட்டு ரம்யாவும் சொல்கிறாங்க. உண்மையாலே சாண்ட்ரா கிட்ட யாரும் கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க போல இருக்குது. ஸோ வெளியே உள்ளே இருக்க அந்த 6 பேரும் பார்த்ததுக்கப்புறம் தான் சாண்ட்ராவுடைய நடிப்பு அவங்க தான் ட்ரிகர் பண்ணாங்களா என்னன்னு தெரியும். ஏன்னா மக்களுடைய ஆதரவு இப்போ முழுக்க முழுக்க பார்வதி அண்டு கம்ருதீன் இவங்களுக்கு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் முன்னாள் போட்டியாளரான வெளியே போன நந்தினி இந்த வாக் அவுட் பண்ணாங்க 4 நாளில். அவங்க இப்போ இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இந்த ரெட் கார்டு இஷ்யூ பற்றி ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ கானா வினோத் பற்றியும் அந்த ரெட் கார்டு இஷ்யூ பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ கானா வினோத் அவங்க ஒய்ஃப் கிட்ட 3 மணிக்கு ஃபோன்லாம் பேசுவாராம். ஒரு ரூம் இருக்காம். ஸோ ஸ்மோக்கிங் ரூம்லேருந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுமாம். அதில் ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க ஃபோன்லாம் தந்ததாக அவர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாரா இல்லை உண்மையாலே சொன்னாரா நான் அங்கே இருந்து பார்த்துருக்கணும். ஆனால் அவர் சொன்னதை பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் எனக்கும் இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் உள்ளே இருப்பாங்க, அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஸோ நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு சொல்லியிருப்பாங்க. உண்மையாலே நமக்கு பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்ட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியல, அப்போ வெளியில் இருக்கிற நமக்கு எப்படி தெரியும்? ஸோ நிறைய கட் காப்பி பேஸ்ட் தான் போயிட்டுருக்கு. ஆனால் கானா வினோத்தை பற்றி சொன்னது அவர் ஜாலியாக ஃபன்னாக தான் சொல்லியிருப்பாருன்னு தோணுது. அதுவும் இல்லாமல் குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்க கம்ருதீனியும் பார்வதியும். இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னா நான் பிக் பாஸ்க்கு தான் கொடுப்பேன், இந்த ஷோக்கு தான் கொடுப்பேன், இந்த ஷோவையே நான் பேன் பண்ண சொல்லுவேன். எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஷோவே தேவையில்லை. பிக் பாஸ் எனக்குன்னு எந்த ஒரு இடத்துலையுமே பேசலை. நான் ஒருத்தவங்க வாக் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கணும். ஆனால் அவர் பேசலை, எனக்கு அதனால் பிடிக்கல அப்படின்ட்டு ஓப்பனாக நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையால் இதெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு ரொம்பவே தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. ஸோ அரோராவால் தான் வினோத் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காரு. இவங்க தான் விஷ பாட்டல் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே தெரியுது. அரோராவுக்கு நிறைய பட்டப்பேர்லாம் வேறு வந்திருக்கு. ஸோ வெளியில் இருக்கும்போது ஒரே ஒரு பட்டப்பேர், இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் வித்தியாசமாக பேர்கள் வந்திருக்கு. அண்டு அரோரா இவருக்காக துஷாருக்காகலாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு தெரியல. சாண்ட்ராக்கு ஒவ்வொருத்தரும் மரணடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோல் சீசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.